ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜார் வச்சுக்கோங்க. ஜாரில் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மிளகு, 6 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இது போல் நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸில் வெங்காயத்தை இந்த அளவில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சம் போல் புதினா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மசாலா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன். ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு, ஒரு 4 போல் பீன்ஸு, ஒரு கேரட்டை நல்லா இது போல் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது காய்கறியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மசாலாவோட நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜார் அலசிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு 2 விசில் வச்சுருங்க. இப்போ நல்ல ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு சூடாக பரிமாறுங்க. இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். நம்ம அசைவ குருமா மாதிரி அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். பரோட்டா சால்னா மாதிரி அந்த டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா நம்ம சேனலில் டின்னர் ரெசிபி நிறையா இருக்குது, மிஸ் பண்ணாமல் அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.